பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை. 16ஆம் அதிகாரம் இவ்வாறு துவங்குகிறது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. நமக்கு தெரியும், ஆபிரகாம் அவனுடைய சொந்த தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு ஆபிரகாமை போகும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய வயது 75. இப்போ இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 10 வருஷம் தாண்டியாச்சு. ஆபிரகாமுக்கு இப்போ வயது 85. ஆனால் இன்னும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை. உடனே சாரால் நினைக்கிறாங்க, நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் ஆகார். அந்த ஆகார் மூலமாக கர்த்தர் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை கட்டுவாரோ என்று நினைத்து ஆபிரகாமோட சொல்கிறாங்க, நம்முடைய அடிமை பெண் ஆகாரோட நீங்கள் போய் சேருங்க, அதன் மூலமாக கர்த்தர் ஒரு குழந்தையை தரலாம் என்று. உடனே ஆபிரகாமும் ஆகாரும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு இஸ்மயேல் என்று பெயரிடுறாங்க. இப்படியாக இந்த 16ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. 17ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் 99 வயதான போது. அப்போ 16ஆவது அதிகாரத்துக்கும் 17ஆவது அதிகாரத்துக்கும் இடையில சுமார் 13 வருடங்கள் கடந்து விட்டன. இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயது. இந்த இடத்துல ஆண்டவர் திரும்பவுமாக ஆபிரகாமை சந்தித்து அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஏற்கனவே இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அதை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை படிக்க படிக்க இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். உடன்படிக்கைன்னா இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு உடைக்க முடியாத ஒரு ஒப்பந்தம். 2 பேருக்கு இடையே ஒப்பந்தம் பண்ணுறாங்க, அதை உடைச்சிட்டு போயிடுறாங்க, சரி வேண்டாம் அப்படின்ட்டு. உடன்படிக்கை அப்படின்னா 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு ஒப்பந்தம். அதை உடன்படிக்கை செய்த பிறகு அதை உடைக்கவே முடியாது. அப்போ ஒவ்வொரு உடன்படிக்கை நேரமும் அதை ஒருத்தங்க ஒரு விட்னஸ், ஒரு ஆதாரம் இருக்கும். அவர்களை காட்டிலும் ஒரு பெரிய நபர் அதற்கு ஆதாரபூர்வமாக நிற்பார்கள். ஆனால் தேவனை காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லாததுனால தேவன் கொடுக்கக்கூடிய உடன்படிக்கைகளுக்கு தேவன் அவர் பேரிலேயே ஆணையிட்டு அவரே அதற்கு சாட்சியாக இருக்கிறார். இப்போ இந்த 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். 2ஆம் வசனம் வாசிக்கிறேன், 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். அதுதான் உடன்படிக்கை. உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். 4வது வசனம் இப்படி சொல்லுது, நான் உன்னுடனே கூட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். கர்த்தருக்கு சித்தமானா இன்னைக்கு சாயங்காலம் நான் இன்னொரு போனஸ் வீடியோ கூட போடுறேன். ஏன்னா இதில் அநேகர் வேலைக்கு போகிறதுக்கு முன்பதாக பார்ப்பீங்க. நீங்கள் வேதத்தை படிக்கிற அந்த அதிகாரத்திலிருந்தே இந்த வீடியோவை போடுறதுனால உங்களுக்கு ஒருவேளை நேரம் பத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் நேரம் இருக்கிறவங்க, நீங்கள் இன்னும் எனக்கு கொஞ்சம் கற்றுத்தந்தால் நல்லா இருக்கும்னு போன வாரம் நிறைய பேர் சொன்னீங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு சில முக்கியமான தலைப்புகளில் நான் போனஸ் வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். அதையும் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடிய பகுதிகளை ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ கர்த்தருக்கு சித்தமானா இன்றைக்கு மாலை இன்னொரு வீடியோ கூட போடுறேன். அந்த வீடியோவுடைய தலைப்பு உடன்படிக்கையும் திருமண உறவும். அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை நான் என்னங்கிறத இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி அதற்கும் இன்றைய திருமணத்திற்கும் என்ன தொடர்பு, அந்த காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அந்த தலைப்பு உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த வீடியோவை கூட சேர்த்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோவில் கீழேயே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அப்போது உடன்படிக்கை, இப்போ ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்யும்போது நீ திரளாக பெருகுவாய், நீ பெரிய ஜாதி ஆவாய் என்று சொல்லி. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உடன்படிக்கை என்று சொன்னால் அதில் 2 தரப்பினர் இருப்பாங்க. அப்போது ஒரு தரப்பினர் செய்யக்கூடிய வேலை இது, இன்னொரு தரப்பினர் செய்யக்கூடிய வேலை. அப்போ ஆபிரகாமுடைய பங்கு என்ன அந்த உடன்படிக்கையில் என்று பார்க்கும்போது நீங்கள் அந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். 10ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன்.
17ஆம் அதிகாரம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகுகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஸோ விருத்த சேதனம் என்பது இன்னைக்குள்ள சிம்பிள் மெடிக்கல் ப்ரொசீஜர், சர்க்கம்சிஷன் என்று நம்ம சொல்கிறோம். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஸோ இதுதான் அந்த உடன்படிக்கை. அப்போ ஆண்டவருடைய பங்கு என்னன்னா, ஒரு பிள்ளையே பிறக்க இயலாத ஒரு வயதானவர்களுக்கு பெரிய ஜாதியாக அவங்க மாறுவாங்க, ஒரு சந்ததி உருவாகும், ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். அது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். ஆபிரகாம் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அவங்க சந்தை சந்தையாக பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளில் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் அப்படின்னா இன்னைக்குள்ள காலத்தில் அது ரொம்ப 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 சின்ன காரியம். சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர்கிட்ட கேட்காமலே இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க? விருத்த சேதனம் பண்ணி தான் விடுறாங்க. வேறு நாடுகளில் விருத்த சேதனம் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அப்போ அது ரொம்ப சின்ன காரியம்தான். அப்போ இதுதான் ஒப்பந்தம். இப்போ நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். இந்த ரெண்டில் எது எளிது? விச் இஸ் ஈஸி? ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் ஈஸியா, மனுஷன் அல்லது ஆபிரகாம் செய்யக்கூடிய காரியம் ஈஸியா? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆபிரகாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது, இல்லையா? ஒரு குழந்தையே பிறக்க முடியாத ஒரு தாத்தா பாட்டிக்கு ஜாதியாக மாற்றுறேன், மனுஷனால் முடியாது. இதை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் இவங்க செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது, சின்ன ஒரு பகுதி. இப்போ இந்த ரெண்டில் எது எளிது? விச் இஸ் ஈஸி? நம்ம செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ ஆண்டவர் இந்த ஒரு ஒப்பந்தத்தை அல்ல ஒரு உடன்படிக்கையை அவர் ஆபிரகாமோடு செய்கிறார். இந்த உடன்படிக்கையை குறித்து நம்ம தெளிவாக இன்னைக்குள்ள மாலை வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது அப்படியே ஒப்பந்தம் செஞ்ச பிறகு இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக படிங்க, அதில் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு வந்தோன்னா 18ஆம் அதிகாரம். 18ஆம் அதிகாரத்தில் அப்படியே 11ஆம் வசனத்துக்கு நம்ம வருவோம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளான வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, அவ்வளோ வயசாயிட்டுங்க, பீரியட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அவ்வளோ நல்லா அடுத்த வசனத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னா கிழவியாக இருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப வயசானவங்க தான் அவங்கள கிழவி என்று சொல்லுவார்கள். நான் கிழவியாக இருக்கிறேன், இவ்வளோ நிலையில் இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நிலைமையில் எப்படி ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும்? இப்படி இருக்கிறோம், நம்முடைய சரீரம் இப்படி இருக்குது, செத்துப்போன நிலையில் இருக்குது, எப்படி ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளால பயங்கரமான ஒரு பிரமிப்பு. இது எப்படி நிறைவேறும்? அந்த பிரமிப்பு அடைந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு. 14ஆம் வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டிஃபிகல்ட் ஃபார் த லார்ட்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டா அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒன்றுமே கிடையாது. ஏன் ஒன்றுமே கிடையாது? 17ஆம் அதிகாரம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது. முதல் வசனம் ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐ எம் ஆல் மைட்டி காட். சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ சாராளும் ஆபிரகாம் இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் முடியாத காரியம் ஒன்றுண்டோ, ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு சில பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது அதை குறித்து வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நாமளும் கூட ஆண்டவரை பார்த்து கேட்குறோம், அல்லது நாம் நினைக்கிறோம், இது எப்படி சாத்தியம்? இது மற்றவங்களுக்கெல்லாம் சாத்தியமாக இருக்கலாம், வாலிபர்களுக்கு சாத்தியமாக இருக்கலாம், அல்லது நல்ல பலவான்களுக்கு சாத்தியமாக இருக்கலாம். நான் இவ்வளவு வயது சென்றவள் எனக்கு எப்படி சாத்தியமாக இருக்கும் என்று நிறைய நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையே நம்ம நினச்சி கொண்டே இருக்கிறோம். நிறைய நேரத்தில்
அல்லது நம்முடைய பலவீனங்களையே நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறது என்னன்னா, உங்கள் கவனத்தை உங்கள் சூழ்நிலையின் மேலேயோ உங்கள் பலவீனத்தின் மேலேயோ அல்லது உங்களால் முடியாத காரியம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதன் மேலே நீங்கள் வைக்க வேண்டாம். உங்கள் கவனத்தை எது மேலே வைங்க? என் வார்த்தையின் மேலே வைங்க. என் வார்த்தை சொல்லுகிறது, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ. ஏன்னா நான் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படியாக நம்ம ஆண்டவர் மேலே நம்முடைய கவனத்தை அதிகமாக வைத்து வைத்து ஆண்டவரை தியானிக்கணும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்றாரு, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ. அப்படி நம்ம ஆண்டவருடைய சுபாவத்தையும் ஆண்டவருடைய வலிமையையும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் போது மனசில் திரும்ப 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 இருதயத்தில் அந்த காரியங்களையே நினச்சி அதையே விசுவாசிக்கும் போது அதையே நம்ம நினச்சி கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம இருதயத்தில் ஒரு விசுவாசம் பிறக்கும். அந்த விசுவாசம் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த விசுவாசம் பெரிய அற்புதங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். புதிய ஏற்பாட்டில் ரோமரில் ஒரு வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், ஆண்டவருடைய வார்த்தையை கேள்விப்படுறதுனால வரும். அதனால தான் இப்போ நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன், நீங்கள் கேள்விப்படுறீங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த வருஷத்தில் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை அல்லது ஆண்டவரோடு நம்ம ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறோம், ஒரு முடிவு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த வருஷ துவக்கம் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவருடைய பலத்தினால ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வருஷத்தில் நம்ம படித்து முடிப்போம் அப்படின்ட்டு. அப்போ என்ன நடக்குது? இந்த காரியத்தை நம்ம செய்யும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும்போது, அவர் சுபாவத்தை தியானிக்கும்போது நமக்குள்ளால விசுவாசம் பிறக்கிறது. அது பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அதனால சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், பலவீனங்களை பார்க்க வேண்டாம், இது நடக்குமா நடக்காதா பார்க்க வேண்டாம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த நாளில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் எவ்வளவு வலிமை உள்ளவர், அதை மட்டும் பார்த்து கொண்டே இருங்க. இந்த வருஷத்தில் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் உம்மை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விட்டு கேட்குறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வலிமையை நாங்கள் உறுதியாக நம்பி எங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த உலகத்தினுள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் வேதத்தை வாசிக்கும் போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாத்திரத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பிறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை தங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் ஊழியங்களிலும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.